தமிழகத்தின் போராளியே இந்த வார்த்தை சரியா? தமிழகத்தின் போராளியேன்னு சொல்லக்கூடாது தான், தமிழ்நாட்டின் போராளியை சொல்லணும். தமிழகம் என்ற சொல்லானது நாம ஏற்படுத்தி கொண்டது. தமிழ்நாடு என்று தான் நம்முடைய மாநிலத்திற்கு அரசாணையில் பெயர் இருக்கிறது. தமிழகம் என்ற பெயரானது அரசாணையில் கிடையாது. 1963ஆம் ஆண்டு அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார் அல்லவா? அப்போ பெயர் சூட்டுகின்ற பொழுது அரசாணையில் தமிழ்நாடு என்று தான் பெயர் இருந்திருக்கிறது. அப்போ தமிழகத்தின் போராளி என்று சொல்வதை காட்டிலும் தமிழ்நாட்டின் போராளி என்று சொன்னால் மிகச் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன் இந்த சொல் சரியா? வாழ்க வளமுடன் என்று வேதாத்திரி மகரிஷி சொன்னதாக எல்லாரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேதாத்திரி மகரிஷி சொன்ன அந்த வாழ்க வளமுடன் சரியானது என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அவர் சொன்னதை நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் இலக்கண பிழையாக இருக்கக்கூடிய ஒன்றை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் வாழ்க வளத்துடன் என்று சொல்ல வேண்டும். அப்படி வாழ்க வளத்துடன் என்று சொல்வதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்க என்று சொல்ல மிகச் சிறப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா, வாழ்க என்பது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்னது? க இய இயர் என்று சொல்லக்கூடியது வியங்கோல் வினைமுற்று. இப்போ வியங்கோல் வினைமுற்று ஏன் தெரியுமா சொல்கிறோம்? வாழ்க தமிழர், வெல்க தமிழ் அப்படி சொல்லும்போது பெருமிதமாக சொல்கிறோமா? வியந்து சொல்கிறோமா? வியந்து கொள்வதால் அது வியங்கோல். அப்போ வியந்து சொல்லுகின்ற பொழுது வியங்கோலாக மாறுகின்றது. அப்போ வியங்கோல்னா வியங்கோல் வினைமுற்றுகிறான். ஏன் வினைமுற்று சொல்கிறா? வாழ்க என்பது முடிவுற்றது. முடிவுற்ற சொல்லுக்கு அடுத்து வளத்துடன் சொல்வதற்கு பதிலாக வளத்துடன் வாழ்க்கை என்று முடிவுற்று சொன்னால் வளமும் பெருகும், வாழ்க்கையும் பெருகும். அப்போ வாழ்க வளமுடன் என்று சொல்வதை காட்டிலும் வாழ்க வளத்துடன் என்று சொல்வதை காட்டிலும் வளத்துடன் வாழ்க்கை என்று சொன்னால் மிகச்சிறப்பாக இருக்கும்.